எதிர்த்து பேசிட்டு அதிமுக ஏறக்குறைய அழிந்து விட்டது, திமுகவும் அழியும் நிலையில் உள்ளது. தமிழகத்தில் புதிய தேடல் தொடங்கியிருக்கிறது. அந்த புதிய தேடல் நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சியாகத்தான் இருக்கும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். இது குறித்து அடுத்த அமர்வில் நான் பேச இருக்கிறோம். இந்த அமர்வில் பத்திரிகையாளர் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்களும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு பாலாஜி வெங்கட்ராமனும் இணைந்திருக்கிறார்கள். இருவருக்கும் வணக்கம். திரு தீரன், எப்படி பார்க்குறீங்க பொன் ராதாகிருஷ்ணனுடைய ஸ்டேட்மெண்ட்டை? அவர் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்கிற மாதிரி அவருடைய கட்சியை அவர் பெருமையாக நினைக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் ஆகாயத்தில் கோட்டை கட்டி யாராலும் அரசாள முடியாது. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு என்ன பலம் இருக்கிறது என்பது நாடறிந்த ஒரு செய்தி. அவர்களால் கட்டுத்தொகையை கூட பல இடங்களிலே இழந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோம். அரங்கின்றி வட்டாடுவதைப் போல சொல்லுவார்களே, அதுபோல் அமைப்பு இல்லாமல் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேர்தலில் வெற்றி பெற முடியாது, மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு சேவை செய்ய முடியாது. அதனால் அவருடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை விட தமிழக மக்களுக்கு மிக நன்றாக தெரியும். நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் 3வது இடம் வந்திருக்கிறாங்களே அவங்க. என்ன 3வது இடம்னா என்ன ஓட்டு? அதை பாருங்கள். 3வது இடம்னாக்கா எல்லாம், அதாவது மொத்தமே 3 பேர் இப்போ தேர்வு எழுந்ததில் அதை நான் 3வது வந்துன்னு சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள். அதனால் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொதுவாகவே பாரதிய ஜனதா கட்சி இங்கே கால் ஊன்றுவதற்கான வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியா என்பது ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை, அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனையிலே போகக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டமே அதைத்தான் வலியுறுத்துகிறது, ஃபெடரல் சட்டம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் இவர்கள் சொல்லுகிற செய்திகளை எல்லாம் பார்த்தால் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், இப்படியெல்லாம் சொல்றதை பார்த்தா இது மக்களை ஒற்றுமைப்படுத்துகிற மாதிரி இல்லை, நம்மளுடைய ஒருமைப்பாட்டிற்கே வேட்டு வைப்பதை போலத்தான் அந்த செய்திகள் எல்லாம் இருக்கிறது. அதனால் அது அவருடைய கருத்தாக இருக்கலாம். ஆனால் இந்த தமிழ்நாடு என்பது கடந்த 1 நூற்றாண்டு காலமாக திராவிட இயக்கத்தால் தான் இந்த நாடானது ஒரு தன்மான உணர்வோடு, சமூக நீதியோடு, இன்னும் சொல்ல போனால் அடித்தள மக்களுக்கு இந்தியாவிலே வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத பல நன்மைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் செய்திருக்கிறது. நான் ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு கூட இல்லை, ஒரு சந்தில் சிந்து பாடுற மாதிரி ஒரு செய்தி சொன்னார், அதுக்கு மட்டும் விளக்க சொல்லிடுறேன். பலமான அரசு என்று சொல்கிறார், ஆனால் மக்கள் நலனுக்காக எதுவுமே செய்யலைன்னார். இன்றைக்கு கூட தமிழக முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஏறத்தாழ 26 துறைகள்ல இருக்க வேண்டிய செக்மெண்ட் இது. அதனால நீங்க பழைய சண்டையை போட சண்டை இல்ல மக்கள் பரந்தாமனும் பக்கத்துல உட்கார்ந்து கைகோர்த்து நீங்க பேசணும், அந்த செக்மெண்ட் இது. அதனால பேசுவோம். இன்றைக்கு கூட 1486 கோடி ரூபாய்க்கு 26 துறைகளில் மக்கள் திட்டங்களை தான் ஏறத்தாழ இன்றைக்கு அம்மா அரசானது எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் அவருடைய தலைமையில் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒன்றுமே செய்யல. வரேன் திரு பரந்தாமன், பொன் ராதாகிருஷ்ணனுடைய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா, அதாவது பொதுவாகவே பொன்னார் ஒரு நகைச்சுவையாக பேசக்கூடியவர். அவர் பத்திரிகைகளில், செய்தித்தாள்களில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது, டெல்லிக்கு போகும்போதும், சென்னையில் இறங்கும் போதும், ஏர்போர்ட்டில் எங்கேயுமே ப்ரெஸ்ஸை பார்த்தாருன்னா நகைச்சுவை நிறைய கொடுப்பாரு. அதில் ஒரு நகைச்சுவையாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா ஓட்டு சதவீதத்தை மட்டும் வைத்து பேசக்கூடாது. ஆமாம், அவர்களுடைய கொள்கைகள், முடிவுகள், தலைமை எல்லாம் முடிந்து விட்டன. ஆமாம், அது தெளிவாக சொல்லியிருக்கு. அதான் இன்னும் தெளிவாக, ஏன்னா சொன்ன நகைச்சுவையே சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் மாற்றமாக தெளிவாக சொல்லணுன்றதான் அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஓட்டு சதவீதத்தை பார்க்கக்கூடாது. ஏன்னா அடுத்த கொஸ்டின் கேட்பாங்களே, உங்களுக்கு என்ன ஓட்டு எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்களே, அதுக்கும் அவர் கேப் கொடுக்கக்கூடாதுன்றதாக சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, அடுத்த தலைமையை தேடுகிறது, அடுத்த தலைவர்களை தேடுகிறது. அந்த தலைமை பிஜேபின்னு சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்ல வரேன். 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு திராவிட இயக்கம் இது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு திராவிட இயக்கத்தில் சமூக நீதி, இடஒதுக்கீடு, கல்வி, பொருளாதாரம் இவற்றையெல்லாம் மேம்பாட்டுக்கு கொண்டு வந்த ஒரு திராவிட இயக்கத்தை பார்த்து புதகுழியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய நபர்கள் இதுக்கெல்லாம் அவங்க எதிராக இருந்தால் தானே நீங்க வருத்தப்படணும். சொல்லிடுறேன். புதக்குழியில் இருக்கக்கூடியவர்கள் மேலே விட்டத்தில் இருக்கிறவர்களை பார்த்து இவர்கள் பாதாளத்துக்கு போகிறார்கள் அல்லது இவர்கள் கதை முடிந்து விட்டது என்று சொல்லுகிற போன்றதான் இது இருக்கிறது. இல்ல, என்ன சந்தேகம்னா, நீங்க சொன்ன சமூக நீதி, கல்வி, பொருளாதாரம் இதுக்கெல்லாம் பிஜேபி எதிரா இருக்கா? இல்ல எதிரா இருக்கா இல்லையான்றத நாட்டு மக்களுக்கு தெரியும், மற்ற அரசியல் கட்சிகளுக்கு தெரியும். சமூக நீதிக்கு எதிரா இருக்கான்னா நீட் தேர்வுடைய பிரச்சனை என்ன? இப்போ
கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தால் பாதிக்கப்பட்டக்கூடிய மக்களுக்கெல்லாம் நீட்டு தேர்வின் மூலமாக சம வாய்ப்பு சம அந்தஸ்து கிடைச்சிருமா? பல்வேறு தளங்கள் இருக்கு. நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின், திராவிட அரசியலும் திராவிடர்களுடைய அந்த பிடிப்பு, திராவிட இயக்கங்களுடைய பிடிப்பு, திராவிடருடைய பிடிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நான் இன்னும் பிஜேபியில் போய் ப்ரூவ் பண்ணோம்னா, பிஜேபி கட்சிக்கு திராவிட தமிழிசை சவுந்தரராஜனாகட்டும், அம்மையார் சவுந்தரராஜனாகட்டும் அல்லது பொன்னாராகட்டும், திராவிட இனத்தவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டில் தலைவராக வைத்துக் கொண்டு அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு தெளிவு இருக்கிறது என்ற போது திராவிட இயக்கங்களுடைய அவசியத்தை, திராவிடருடைய அவசியத்தை பிஜேபி உணர்ந்திருக்குது. அப்படி உணர்ந்து திராவிடர்களை தலைவராக வைத்துக் கொண்டிருக்கிற பிஜேபி இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் அழிக்கிறது என்று சொல்லுவது என்றால் நகைச்சுவை தான். தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு அவருக்கு புரியும். நான் சொன்ன பதில் திரு பொன்னாருக்கு புரியும். நான் சொன்ன பதில் பிஜேபியில் இருக்கக்கூடிய சொன்னது ஏதாவது எல்லாருக்கும் உங்களுடைய எதிர்வினை என்ன? பூனைக்கு மாண்புமிகு மத்திய அமைச்சர் பொன்னார் மணி கட்டி இருக்கிறாங்க. ஏன்னா இல்ல ஒரு பூனையா ரெண்டு பூனையா? பிஜேபி வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு ஒரு பூனையா ரெண்டு எத்தனை பூனைங்கிறது மணி கட்டிய பிறகு தெரியும். பாத்துக்கலாம். மாண்புமிகு மத்திய அமைச்சர் பொன்னார் அவர்களுடைய இந்த வார்த்தை ஒரு மந்திர சொல். தமிழக அரசியலின் தலையெழுத்தை மாற்றி போடக்கூடிய ஒரு மந்திர சொல்லை மந்திரம் வேணாம் தான் சொல்றோம். பொன்னார் அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை நாதமே மந்திரம் வேண்டாம், மந்திரம் வேண்டாம்னு சொல்றோம். ஆமா, நீங்க சார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னீங்க. 12 மத்திய மந்திரி இருந்தீங்களே, என்ன பண்ணீங்க நீங்க? வெரி குட். 12 மத்திய மந்திரி இருந்து என்ன பண்ணீங்க? நல்ல क्वेश्चन. அப்படியே கொஞ்சம் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர். நீங்க ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் சொன்னீங்க. கவர்னரை போய் பார்த்து மணி எதுக்கு கொடுக்குறீங்க? கரெக்ட். ஒரே விஷயம், நல்ல மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி, என்ன ஆச்சு? உங்களுடைய பொன்னார் 1999 அதாவது என்னைய பேச விடுங்க. இல்ல என்னைய பேச விடுங்க. தயவு செய்து என்னைய பேச விடுங்க சார். எனக்கான வாய்ப்பை, என்னுடைய வாய்ப்பை ஆக்கிரமிக்காதீங்க. என்னுடைய வாய்ப்பை ஆக்கிரமிக்காதீங்க. இந்த திமுக செஞ்சாரு பாருங்க. ஒரு பாலங்கள் தயவு செய்து ஒரு நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி மூலமா எத்தனை திட்டங்கள், எத்தனை சாலைகள், முதல்ல ஒரு விவாதத்துல ஒரு ஒழுங்கு வாங்க. நீங்க சட்டமன்றத்தில் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்க. எத்தனை சட்டமன்றத்தில் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்க. நான் கேட்ட கேள்விகளுக்கு தயவு செய்து பதில் சொல்லணும். திராவிட கட்சிகளுடைய அஸ்தமனம் துவங்கி விட்டது. திராவிட கட்சிகளுடைய அந்திம காலம் துவங்கி விட்டது. அது வந்து மரணம் படுக்கையில மந்திரம் மதுரையில இருந்து பேசுறாரு. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பேச வேண்டாம். இல்ல புரட்சி கவிதாசன் ஒரு நிமிடம். பொன் ராதாகிருஷ்ணன் 3 முறை மந்திரியாக இருந்திருக்கிறார். இளைஞர் மேம்பாட்டிலிருந்து என்ன தமிழ்நாட்டுக்கு செஞ்சார்? வறுமை ஒழிப்புக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்? ரோட் அண்ட் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்கக்கூடிய என்ன செஞ்சார்? சொல்லுங்க. சொல்லட்டும். தொகுப்பாளரை பேச விடுங்க. நீங்க பேசலாம், தொடர்ந்து பேசலாம். இப்ப நம்முடைய உண்மையிலேயே ஆசியாவே கொண்டாடுகிற ஒரு அருமையான ஒரு பெண் தலைவர் புரட்சி தலைவி வீராங்கனை ஜெயலலிதா அவர்கள். அதுல எனக்கு 2 கருத்து இல்லை. 50 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து ஒரு அரசியல் புரட்சியை செஞ்சவங்க அவங்க. அவர்கள் A1 அதாவது முதல் குற்றவாளியா, சசிகலா அம்மையார் 2வது குற்றவாளியா, இளவரசி அம்மையார் 3வது குற்றவாளியா, சுதாகரன் 4வது குற்றவாளியா, தண்டனை அறிவிக்கப்பட்ட தேதியில் அதிமுக காரங்க தமிழ்நாடு தெருக்கல்ல பட்டாசு போட்டாங்களா இல்லையா, ஸ்வீட் கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப அவங்க கொண்டாடக்கூடிய குல தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தண்டிக்கப்பட்ட போது கொண்டாடினார்கள். இது எப்படி அதிமுக இருக்க முடியும்? இதே புரட்சி தலைவி அம்மையார் அவர்களுக்கு ட்ரையல் கோர்ட் தண்டனை கொடுக்கும் பொழுது தருமபுரி மாணவிகள் கொலை செஞ்ச கட்சி இந்த கட்சி. தருமபுரி மாணவிகளை பஸ்ல வச்சு எரிச்ச கட்சி இந்த கட்சி. ஆனா அதே அம்மையார் இன்றைக்கு தண்டிக்கப்படுகிற பொழுது ஸ்வீட் கொடுக்கறாங்க, பட்டாசு கொடுக்கறாங்கன்னா அதிமுக அழிஞ்சு போச்சா இல்ல உயிரோட இருக்கா? அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இல்ல இல்ல அது அந்த கட்சியோட உட்கட்சி விவகாரம் தானே. இல்ல இதுக்கு ஒரு இல்ல உட்கட்சி விவகாரம் இல்லங்க. அவங்க கோட்பாட்டு நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஓட்டு சதவீதத்தை பார்க்க கூடாதுன்னா ஆளும் கட்சியாக அதிமுக இருக்கு, எதிர்கட்சியாக இருக்கு. ரெண்டு பேருமே சரிபாதி சட்டமன்ற அரசியல் புரட்சி என்பது இல்ல. நீங்க எந்த அடிப்படையில சொல்லுங்க? சட்டமன்ற டெபாசிட் வாங்கல. பாரத்
அதான் சொல்றேன். இங்க பாருங்க, மகாபாரதத்துல 5 பேர் பாண்டவர்கள், 100 பேர் துரியோதனர்கள். வெற்றி யார் பெற்றாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வாக்கு வங்கி அரசியல் போயிடுச்சுங்க. இளைஞர்கள் புதுமையை தேடுறாங்க. தமிழக மாணவர்கள், பொதுமக்கள் புதுமையை தேடுறாங்க. ஆகையினாலதான் சொல்றோம், முன்னறிவிப்பு கொடுத்து விட்டு முகாந்திரங்கள் சொல்லிவிட்டு எந்த தேசத்திலும் எழுவதல்ல புரட்சி. தமிழ்நாட்டில் புரட்சி வரப்போகுது, நரேந்திர மோடியுடைய நல்லாட்சி வரப்போகுது. அதுதான் மாணவர்கள் அதிமுக பின்னாடி போல, திமுக பின்னாடி போல, காங்கிரஸ் பின்னாடி போல, கம்யூனிஸ்ட் பின்னாடி போல அதனாலதான் அரசியல் அத்தனை கட்சிகளும் கூட்டணி வச்சு நிற்கிறாங்க. பாரதிய ஜனதா ஒரு பக்கம், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சியும் மறுபக்கம். பேசலாம். ஒரு நிமிடம். திரு ஆழி செந்திலாந்தன், தமிழகத்துல புரட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. திராவிட இயக்க கொள்கைகளுக்கு எதிரானவர்களா இருக்கக்கூடியவங்க, இல்ல அதிமுக திமுக வேண்டான்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுடைய நடவடிக்கைகள்ல விமர்சனம் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த ஓட்டை இவங்க கைப்பற்ற முடியும் அப்படின்னு பிஜேபி நினைக்கிறதாக இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா? எந்த அடிப்படையில் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னான்னு எடுத்துக்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாத ஒரு ஸ்டேட்மெண்ட் பொன் ராதாகிருஷ்ணனுடைய ஸ்டேட்மெண்ட். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்கே திராவிட கட்சிகள் அதிமுக திமுகவுக்கு எதிரான மனநிலை என்பது நிச்சயமாக இருக்கிறது. அந்த மனநிலை எதிலிருந்து வந்ததுன்னா, அந்த கட்சிகள் மீது வைத்த நம்பிக்கை பொய்த்து போகும்போது, திராவிட இயக்கத்தின் கோட்பாடுகள் என்று சொல்லப்பட்ட பல கோட்பாடுகளுக்கு அந்த கட்சிகள் துரோகம் இழைக்கிற போது மக்கள் மத்தியில் பல்வேறு விதமான எதிர்வினைகள் உருவாகிறது. அந்த எதிர்வினை தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பார்த்தோம். தமிழ்நாடு முழுக்க நூற்றுக்கணக்கான இடங்கள் நடக்கிற பல போராட்டங்கள், பல அமைப்புகளுடைய செயல்பாடுகள் நீங்கள் பார்க்குறது என்னன்னா, இனிமேல் தமிழகத்தின் நலனை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை இந்த கட்சிகளுக்கு இல்லை. இவர்கள் துரோகம் இழைக்கிறார்கள். அது ஈழ பிரச்சனையாக இருக்கட்டும், அது மீத்தேன் பிரச்சனையாக இருக்கட்டும், கூடங்குளமாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், இவங்க மக்களுக்கு பின்னால் பெரிய கட்சிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. சின்ன சின்ன அமைப்புகள் உருவாகக்கூடிய அரசியல் செயல்பாடுகள் மக்களுடைய ஆதரவை பெற்று மக்கள் போராட்டம் நடத்தும் போது வேறு வழி இல்லாமல் போய் நிற்கக்கூடிய நிலையில சொல்லி முடிக்கிறேன். கொஞ்சம் தயவு செய்து 2 நிமிஷம் அனுமதிங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கிறது. ஆனா இந்த மனநிலை 100 மடங்கு இதை விட எதிராக பாஜகவுக்கு எதிராக இருக்கும். திமுகவையும் அதிமுகவுமே தவறு செய்கிறது, அடிப்படை கொள்கைகளில் தவறு செய்கிறது இருக்கக்கூடிய மக்கள் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இரண்டாவது, இந்த எதிர்ப்பு மனநிலைங்கிறது இப்போ ஒரு விதைகளாக தூவப்பட்டிருக்கு. அவ்வளவுதான் சொல்றேன் நான். எதிர்ப்பு மனநிலை விதைகளாக தூவப்பட்டிருக்கு. இங்க அதுக்கு மாற்றாக கட்சிகள் உருவாக்கப்படல. அதனால இப்ப மட்டும் இல்ல, இன்னும் அடுத்த 2 தேர்தலில் கூட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதகம் அல்லது பங்கம் வந்துடும் நான் நினைக்கல. ஆனால் பிஜேபி இதை ஏற்றுக்கொள்ளும். பிஜேபிக்கு இங்கே இடம் கொடுக்குமான்னா, அதாவது தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு எதிராக எப்பவுமே ஒரு 10-15% வாக்குகள் இந்த திராவிட கருத்தியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் ஒன்று உண்டு. அந்த 10-15% வாக்குகளை தங்கள் பக்கம் கொண்டு வர்றதுக்கு எப்பவுமே சில கட்சிகள் முயற்சி பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே இல கணேசன் ஒரு முறை சொன்னார், நாங்கள் நெகட்டிவ்ல 0க்கு வந்திருக்கிறோம்னு. 0ல 2, 3 போகிறது நிச்சயமா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும், நான் மறுக்கல. ஆனால் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வேறு ஒரு மாற்று அரசியல் சக்திகளாக தமிழ் தேசிய கட்சிகளோ அல்லது மற்றது இடதுசாரிகளோ அல்லது சமூக நீதிக்காக போராடக்கூடிய கட்சிகளோ தான் தமிழ்நாட்டில் வர முடியுமே ஒழிய இந்த அடிப்படையான அந்த 15% அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமான சித்தாந்தம் வேறு வேறு இல்லைன்னு நிச்சயமா வேறு வேறு தான். அதாவது ஜெயலலிதா 40ன்னு வச்சுக்கிட்டா கூட அதிமுக அங்கிட்டு ஒரு 15 ரொம்ப தவறான ரொம்ப தவறான தமிழ்நாட்டினுடைய சமூக இயங்கியலை புரிந்து கொள்ளாத ஒரு மனக்கோட்டை அது. அதாவது ஜெயலலிதா அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தத்தோட உடன்பட்டு போன காலங்கள் உண்டு. அந்த அடிப்படையில் ஜெயலலிதாக்காக வாக்களித்தவர்கள் இனிமே வாக்களிக்க மாட்டாங்க. வாக்கு திமுகவுக்கு போகாது, பிஜேபிக்கு வருங்கிறது. இல்ல, அந்த வாக்கு உடனடியாக அதிமுக விட்டு போவே போகாது. முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதிமுகவில் தலைமை பிரச்சனை இருக்கு, மறுக்கல. ஆனா சமூகத்தை எப்படி எடை போடணுங்கிறது நம்ம யோசிக்கணும். நம்ம இவ்வளவு காலம் வரலாறு இருக்குது இல்ல, உடனடியாக அந்த வாக்குகள் அதிமுக விட்டு எல்லாம் போயிடாது. சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். தலைமை பிரச்சனை இருக்குது, கட்டமைப்பு பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் பிரச்சனை வரும். அது உடனடியாக திமுக பலனளிக்கும், அவ்வளவுதான் விஷயம். ஆனா பிஜேபி அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு உட்பட்ட அதிகபட்சம் ஒரு 10% வாக்குக்கு மேல போறதுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் கிடையாது. ஏன் புதிய வாக்காளர்கள் நீங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டீங்க? புதிய வாக்காளர் தான், அந்த புதிய வாக்காளர்கள் தான் தமிழ்நாடு முழுக்க நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது
பன்னீர்செல்வத்தை கிண்டல் தான் பண்ணாங்க. அவங்க தானே ஆனா மோடியை எதிர்த்தாங்க, தேடுறாங்க. அவங்க தலைமையை தேடுறவங்க பிஜேபி இல்ல அவங்க பிஜேபியை தேடல. தயவு செய்து என்ன நடக்குது நீங்க பாருங்க. அவர்களுக்கு தலைமை இல்லை. அதுல பலவிதமான சக்திகள் இருக்கிறாங்க, பலவிதமான பின்னணியிலிருந்து வந்துகிறவங்க இருக்கிறாங்க. அவங்க உடனடியாக எந்த கட்சியும் தயாராக இல்லை. ஆனால் ஒருபோதும் அவர்கள் பாஜகவை நோக்கி போக மாட்டாங்க. ஏன்னா இந்திய அரசாங்கமும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த இந்துத்துவ சிந்தனையும் நமக்கு முழுமையாக எதிரானது என்ற மனநிலை தமிழ்நாடு முழுக்க வேரூன்றி இருக்கிறது. அந்த கட்சியோட சமரசம் செய்து கொண்ட இந்த கட்சிகளுக்கு எதிராக தான் மனநிலை இருக்குதே ஒழிய நிச்சயமாக மோடிக்கு ஆதரவான மனநிலை இல்லை. தயவு செய்து நீங்க சமூக புரிஞ்சுக்க பிரச்சனை மட்டும் குற்றச்சாட்டை ஏத்துக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையிலும் பிஜேபிக்கான ஆதரவு இருக்காது தமிழகத்துல அப்படிங்கறத அந்த 10% மேல 10% வாக்குக்கு மேல அவருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு. அது அவர் சொல்றதுக்கு அவருக்கு 100% உரிமை இருக்கு. அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா அதிமுக ஓட்டு என்பது நான் சொல்லல. அது இல்ல இப்ப கொஞ்சம் முன்னால நீங்க கேள்வி இல்ல நீங்க அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது சொன்னதாக சொன்னது வெங்கைய சொன்னாலும் சரி நீங்க சொன்னாலும் நான் சொன்ன அது என்னுடைய கருத்து இல்ல. வெங்கைய நாயுடு தான் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? வெங்கைய நாயுடு தான் இது வரைக்கும் ஜெயலலிதாக்காக போட்டாங்க, இனிமே ஜெயலலிதாக்காக போட மாட்டாங்க, அந்த வாக்கு பிஜேபிக்கு வரும்னு சொன்னது அவர் கருத்து இல்ல. ரைட். அப்படியே எடுத்துக்கொண்டாலும் அதாவது அதிமுகவின் வாக்கு என்பது முழுக்க முழுக்க திமுகவின் எதிர்ப்பு ஓட்டு தான். இதுல திமுகவோட அவங்க சேருவாங்கன்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா, அதுவே தவறு. அதிமுகவின் ஓட்டு என்பது முழுக்க முழுக்க திமுகவின் எதிர்ப்பு ஓட்டு தான். திமுகவை எதிர்த்து தான் அந்த கட்சி வளர்ந்தது. அந்த அது புரிஞ்சுக்க முடியுது. அது பிஜேபிக்கு வரும்னு எப்படி அதாவது இந்த இவர் சொன்னார் இந்துத்துவ சித்தாந்தம் இந்துத்துவ சிந்தனை அப்படின்னு. இந்த சமூக நீதி, இந்த சமூக நீதி எல்லாம் வந்து ராமானுஜர் காலத்திலே வந்தாச்சுங்க. ஏன்னா இவங்க இன்னைக்குதான் மண்டல கமிஷன் வந்த சமயத்துல நீங்க அந்த ஆட்சியை கவிழ்த்தீங்க. ராமானுஜர் காலத்துல வந்ததுனால தான் அந்த ஆட்சியை கவிழ்த்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கோடான கோடி கீர்த்திகளுக்கு எதிராக நீங்க தெரியாதா? நீங்க பேசுங்க. இல்ல அவர் பேசுறாங்க. இல்ல நேரம் ரொம்ப குறைவா இல்ல உன மன வருத்தம். ராமானுஜர் காலத்திலேயே வந்து சமூக நீதி எல்லாம் வந்தாச்சு. இது இன்னைக்கு புதுசா கொண்டு வரல. அதே மாதிரி பொன்னார் சொன்னது கூட திராவிட கட்சிகளை தான் சொல்லியிருக்காரு தவிர திராவிடத்தை பொன்னார் இல்லைங்க. யார் நினைச்சாலும் இந்த மண்ணில் ஆன்மீகம் இருக்கிற வரைக்கும் திராவிடத்தை அழிக்க முடியாது. இந்த மண்ணில் ஆன்மீகம் இருக்கிற வரைக்கும் திராவிடத்தை அழிக்க முடியாது. திராவிடம் என்பது ஒரு பரப்பு தான். இது ஒரு தனி இனம் கிடையாது. இவங்க சொல்லிக்கிற மாதிரி நாங்கள் திராவிட இனம் அதெல்லாம் கிடையாது. திராவிடம் என்பது ஒரு பரப்பு. அந்த பரப்பை யாராலையும் அழிக்க முடியாது சார். ஸ்ரீ வைஷ்ணவ இருக்கிற வரைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவத்துடைய வேதம் 4000 திவ்ய பிரபந்தம் திராவிட வேதம் சார். அது அங்கதான் ஒரே நிமிஷம் இருங்க. அப்படி இருக்கும்போது பொன்னார் வந்து திராவிட கட்சிகள் தான் அழிக்கப்படும் சொன்னார். அதோட உண்மையான இது வந்து திராவிட இருங்க தமிழின தலைவர் வீரமணி அவர்களே சொல்லிட்டார். எப்படி சொல்லிருங்க? அதுதான் தமிழின தலைவர் வீரமணி. ஒரு நிமிஷம் அனுமதிங்க. நீங்க ஒரு நிமிஷம் நான் இப்ப படிச்சு காமிச்சனே. நான் பரந்தாமன்ட்ட கேள்வி கேட்கும் போது நான் இதை படிச்சு காமிச்சனே. இன்றைக்கு இருக்கும் ஓட்டு சதவீதத்தை மட்டும் வைத்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொள்கைகள் அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல அவர்களுடைய கொள்கைகள் முடிவுகள் தலைமை எல்லாம் முடிந்து விட்டனன்னு சொல்லிதான் சார். அந்த கொள்கையை தான் நான் ஒரே வதியில சொல்லிட்டேன். சமூக நீதினு இவங்க சொல்லக்கூடிய கொள்கை வந்து இன்னைக்கு இல்ல, அது பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஏற்கனவே நம்ம பேசுற மாதிரி பிஜேபிக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நான் வர ஒரு நிமிஷம் நீங்க பிஜேபிக்கான வாய்ப்பு அப்படிங்கறது வச்சுக்கிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப ஷார்ட்டா கூட சொல்லிடுறேன். அதாவது வந்து ராமானுஜர் காலத்திலேயே வந்து சமூக நீதி இருந்துச்சுன்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு இடத்துல தான் வரேன் நான். அப்படி இருக்கும்போது ஏன் கோயில்களில் சில பேர் தடுக்கப்பட்டாங்க, ஏன் அனைவரும் அர்ச்சகராகக்கூடிய விஷயங்களை முட்டுக்கட்டை வந்துச்சு? ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். இதையெல்லாம் திராவிட இயக்கங்கள் நீதி கட்சி காலகட்டத்தில் தான் கோயிலுக்குள்ளே போகிறது. திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி வந்த காலகட்டத்தில் எல்லாமே சமம், அனைவரும் அர்ச்சகராக வந்ததுக்கு இவ்வளோ ஒரு 100 ஆண்டு காலம் ஒரு திராவிட இயக்கம் இருந்து போராட வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தது? அது யார் காரணம்? இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். தமிழகத்தில் மட்டும்தான் இந்த அவநிலை. தமிழகத்தில் சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. தமிழகத்தில் மட்டும்தான் இந்த அவநிலை. ஆந்திராவில் மிகப்பெரிய சிவாலயத்தில் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த ஒருவர் தான் பிரீஸ்டா இருக்கிறாரு. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் இவர்களை வைத்து இந்த பாடங்கள் கற்றுக் கொடுத்து அவர்களை அர்ச்சகராக நியமித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அது இல்லாம கர்நாடகால விதவை பெண் 2 அர்ச்சகர் விவகாரங்கள் வந்து இவர்களால தான் தடைப்பட்டதை தவிர மற்றவர்களால் அல்ல. நீங்க திராவிட கட்சிகளால் எப்படி இது ஏற்கனவே இருந்ததை செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் கர்நாடகால செயல்படுத்த, அமெரிக்கால செயல்படுகிற திட்டம், மகாராஷ்டிரால செயல்படுகிற திட்டம், அத பேசுங்க. நீங்க அத பேசுங்க. நான் வந்து ஆதாரபூர்வமாக கொடுக்கிறேன். அப்ப இவங்க ஒரே நிமிஷம். ஏற்கனவே இருந்ததை திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு மாற்றினாங்கன்னு சொல்லுறதான வரலாறு. ஏற்கனவே இருந்ததை திராவிட இயக்கங்கள் வந்த பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினாங்கிறதா வரலாறு. சுயமரியாதை பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கே தெரியும், இவங்களே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க? கூன் போடுறாங்க, கூன் போடுறாங்க. யாரு சொன்னாங்க? திராவிட இயக்கத்தோட இது கூன் போடுறாங்க. ஒரே விஷயம், பிஜேபியா திராவிட மண்ணுல ஒடிசா எல்லாமே இருக்கு இல்லையா? அங்க அந்த மண்ணில் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. விவாதத்தை திசை திருப்ப வேண்டும். நான் விவாதத்தை திசையே திருப்பல. சுயமரியாதைனா என்ன உங்களுக்கு முதல்ல தெரியுமா? உங்க கால நான் விடக்கூடாது, எங்க அப்பா அம்மா கால நான் விழாங்க. எங்க அப்பா அம்மா கால நான் விழா. சுருக்கமா சொல்லிடுறேன். திராவிட இயக்கம் என்பது ஒரு ஆக்சிஜனை போல. ஆக்சிஜன் இல்லாமல் எப்படி உயிர் வாழ முடியாதோ அது மாதிரி தமிழக மக்கள் திராவிட இயக்கம் இல்லாமல் அவர்களால் இயங்க முடியாது. மற்ற தேசிய கட்சியில் எதுவாக இருந்தாலும் சரிதான். அதனால தான் இங்கே கால் ஊன்ற முடியவில்லை. இந்த மாநில மக்களுடைய உணர்வுகளுக்கோ அவர்களுடைய கொள்கைகளுக்கோ அவர்களுடைய எண்ணங்களுக்கோ தேசிய கட்சிகள் எப்பொழுதுமே ஒத்து வருவது கிடையாது. அதனாலே தான் அவர்களாலே இங்கே கால் ஊன்ற முடியவில்லை. ஒன்று. ரெண்டாவது, ஓட்டை வச்சு கணக்கு போட முடியாதுன்னு சொல்கிறார். ஒரு துணினா மீட்டரை வச்சு தான் அளக்க முடியும், ஒரு அரிசினா லிட்டரை வச்சு தான் அளக்க முடியும். அது மாதிரி ஓட்டை வச்சு தான் ஜனநாயகத்தில் ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடை நிர்ணயிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது ஓட்டை வச்சு சொல்ல முடியாது சொல்றது ஏதாவது ஒரு அளவுக்கு பதிலே சொல்லல. கருப்பு சிவப்பு இருக்கிற இடத்துல காவிக்கு என்னைக்குமே இடம் கிடையாது சார். அவ்வளவுதான் சார். அந்த முயற்சியை தான் அவங்க செய்வோம்னு சொல்றாங்க. முடியாது சார், முடியாது. சுருக்கமான கருத்து என்னன்னா, நூறாண்டு காலம் கடந்த திராவிட இயக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடா இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு வந்து நிச்சயமாக கிரைசிஸ் நெருக்கடி இருக்கிறது. அதை தமிழ்நாட்டிலிருந்தே உருவாகக்கூடிய ஒரு தமிழ் தேசிய அல்லது ஜனநாயக கட்சிகள் தான் அதை பதிலீடு செய்ய முடியுமே ஒழிய, பதிலீடு செய்வார்களே ஒழிய. நான் பேசி முடிக்கிறேன். ஒரு கூட்டணி வச்சு மாற்றம் என்பது அதனுடைய தொடக்கம் தான், விதைகள் தான் தூவப்பட்டிருக்கு. இன்னும் 10 ஆண்டுகள்ல தான் தெரியும். உடனடியாக திமுகவுக்கு அதிமுக எந்த பிரச்சனை இல்லைன்னு தான் நானும் சொன்னேன். இந்த போக்கு வந்து ஒருபோதும் பாஜகவை இங்கே வந்து வளர விடாது. பாஜக என்ன முயற்சி பண்ணாலும் அது சாத்தியமே இல்லை. நிறைவு கருத்தை நான் எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை விருந்தினர்களுக்கும் நன்றி. நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறனால செய்திக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்யறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை விருந்தினர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு நாட்டுல